அடுத்தபடியாக சாணக்கியா பள்ளி முதல்வர் மோகன் சக்கரவர்த்தி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் அன்புசால் அருமை தமிழ் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கும் மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள், இந்த விழாவை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மறு வணக்கம். அழகிய மாலை பொழுது. சமுதாயத்தில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கும் ஒரு இளைஞர்கள் கூட்டம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஏற்கனவே சாதித்த மாணவர்கள் கூட்டம். இந்த இருவரையும் இணைப்பதற்காக இப்படி ஒரு விழா அரங்கேற்றம். உண்மையாகவே ஒரு அருமையான விழா, இனிய விழா. இந்த அம்மா கூப்பிடும் போதே சொன்னாங்க ஓரிரு வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஓரிரு வார்த்தைகள் பேசி பழக்கம் இல்லை. ஏன்னா ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நிறைய பேசி அட்வைஸ் பண்ணி இந்த ஓரிரு வார்த்தைங்கிறத கேட்டாலே நமக்கு காதுக்கு ஏதோ செய்யும். ஆனாலும் கால நேரம் கருதி 3 கருத்துக்கள் நான் சொல்லிடுறேன். ஒன்று மாணவர்கள்னு இல்லை, பொதுவாகவே எல்லோருமே சிற்றின்பத்திற்கு அடிமையாக கூடாது. ஒன்று, சிற்றின்பத்தில் மூழ்கிட்டோம்னா பேரின்பம் நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் என்னுடைய கைண்ட் அட்வைஸ், சின்ன சின்ன சில்லறை விஷயங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாளைக்கு கிடைக்க போகிற பெரிய விஷயத்தை, பெரிய ஒரு நன்மையை மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்வைஸ். செகண்டு, சமுதாயத்தில் மனித நேயம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அதாவது மனித நேயம்னா ஒருத்தருடைய உணர்வு இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும், ஒருத்தருடைய உணர்வுகளுக்கு இன்னொருத்தர் மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மனித நேயம். கண்டிப்பாக மனித நேயம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா என்றைக்குமே எல்லாருக்குமே எப்பயுமே வெற்றி தான். இது என்னுடைய 2வது கருத்து. 3வது, 2 விஷயம், ஒரே விஷயத்தை தமிழில் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷில் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷிவ் கேரா அப்படிங்கிற ஒருத்தர் யூ கேன் வின் அப்படிங்கிற புக்கில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேருக்கு அது ரெஃபரன்ஸ் புக்காக யூஸ் ஆகுது. லைஃப் இஸ் அன் எக்கோ, வாட் யூ கிவ் யூ கெட் பேக் அப்படிங்கிறது தான் ஷிவ்கேராவோட எனக்கு பிடிச்ச ரொம்ப அருமையான ஒரு வாசகம். லைஃப் அப்படிங்கிறது ஒரு எக்கோ, நீ என்ன கொடுக்குறையோ அதுதான் உனக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சேயிங்கோட மீனிங். அதே தான் தமிழ்லையும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. 2க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, 2மே ஒரே விஷயம்தான். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நன்மை தீமை அனைத்திற்கும் நீயே காரணம். நீ நினைச்சா உன்னை சந்தோஷமா வச்சுக்கலாம், நீ நினைச்சா உன்னை துக்கப்படுத்திக்கலாம். ஸோ தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிறத தான் ஷிவ்கேரா இங்கிலீஷில் லைஃப் இஸ் அன் எக்கோ, வாட் யூ கிவ் யூ கெட் பேக் அப்படின்னு சொன்னார். இன்னும் ஒரு கோட் மட்டும் நான் சொல்லிடுறேன், விவேகானந்தாவுடையது. சுவாமி விவேகானந்தா, த ஹிந்து மங்க் ஆஃப் இந்தியா, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வாட் டு யூ திங்க் யூ பிகம். நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய். அந்த இன்னர் இன்ஸ்டிங்க்ட், அந்த நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா உணர்வு, அது கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடையிறதுக்கு நம்மளைய வழி நடத்தி செல்லும் அப்படிங்கிறது தான் அந்த அந்த வாசகத்துடைய மீனிங். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு செலிப்ரேஷன். நான் அதிகமாக பேசி அந்த செலிப்ரேஷனுடைய ஹாப்பி மூடை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் இந்த ஒரு மனித நேயம், நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திருப்பி கிடைக்கும், லைஃப் இஸ் அன் எக்கோ அப்படிங்கிறதெல்லாம் எப்படியாவது சொல்லிடணும். எவ்வளோ நமக்கு கால அவகாசம் கம்மியாக கொடுத்தாலும் அந்த கம்மி அவகாசத்தில் நம்ம இதெல்லாம் சொல்லி ஆகணுங்கிற பிளானில் வந்தேன். நான் சொல்லிட்டேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இது நானாக எழுதின ஒரு 4 வரி மாணவர்களுக்காக. அப்பப்போ சின்னதாக குட்டியாக எழுதுவேன். நம்ம ரமேஷ் சொன்ன மாதிரி சில அவார்ட்ஸும் வாங்கியிருக்கேன். எனக்கே தெரியாமல் சீனில் பின்னாடி இருந்து நிறையா வேலை பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ். அப்புறம் ஹரி, ஆக்சுவலி பெருசாக எனக்கு இங்கே யாரையும் தெரியாது. திடீர்னு வந்தார், சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்
ஆக்சுவலி இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷன், கல்வி விருது வழங்கும் விழா அப்படின்னலாம் சொல்லவே இல்லை சார். சும்மா 10th 12th டாப்பர்ஸுக்கு ப்ரைஸ் கொடுக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், நீங்களும் அதில் வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொன்னார். ஓகேப்பா, பசங்களுக்கு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு டேட் என்னன்னு கேட்டேன். கம்மிங் சண்டேனாரு. அப்பயும் June 22ன்னு சொல்லலை. அப்புறமா வீட்டுக்கு போனால் பசங்க சொல்கிறாங்க June 22 தளபதியோட பர்த்டே அப்படின்றாரு. ஸோ on behalf of this entire gathering, we wish Thalapathy many more happy returns of the day. அவ்வளோதான். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் ரெக்கக்னைஸ்டு. இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே. எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு உயரிய நிலையை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக எழுதின ஒரு 4 வரி மாணவர்களுக்காக சொல்லி முடிச்சிடறேம்மா, திட்டாதீங்க. வானம் மட்டுமே எல்லை, சிறகை விரித்திடுங்கள், வானத்தை தடுக்கும் எதையும் தூக்கி எறிந்திடுங்கள், வாழ்க்கை ஒரு வர்ணஜாலம், அனுபவியுங்கள், வாழ்க்கை ஒரு சவால், எதிர்கொண்டு வெல்லுங்கள். நன்றி, வணக்கம்.